எக்ஸ் ஆக்சிஸ் என்பது இம்பார்ட்டன்ஸையும் ஒய் ஆக்சிஸ் என்பது ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸையும் கருத்தில் கொண்டால் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஒரு புதிய பகுதி மேட்ரிக்ஸ் அணியும் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் அப்படின்றத கொஞ்சம் ஜோவியலாக பார்ப்போம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது 1வது பாயிண்ட்டாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தேவையில்லாமல் அதீதமாக யோசித்து மனதை குழப்பிக் கொள்ளாமல் இருக்க எப்போதும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இரு. ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலையும் அதில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுலையும் சரியான முடிவுகள் இருக்கும். ஆனால் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸில் சில ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து 2வது விஷயமாக, ஒன்றுமில்லாத சிறிய விஷயங்களை பெரிதுபடுத்தி மகிழ்ச்சி தொலைக்காமல் நகருவது அப்படின்றது ரோ மேட்ரிக்ஸாக இருக்கும். இப்போ ஒன்று பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னாக்கா உடனே அடுத்த மூமெண்ட். ஸோ இப்படியே நகர்ந்துக்கிட்டே போகும்போது ரோ மேட்ரிக்ஸாக இருக்கும்போது அந்த சின்ன சின்ன விஷயங்களால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நம்மளை பெருசாக எதுவும் செய்யாது. 3வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வெறுப்பை சுமந்து கொண்டிருப்பதை தவிர அப்படின்றது காலம் மேட்ரிக்ஸாக இருக்கும்போது தவிர்க்கலாம். எப்படி சார் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, வெறுப்பு எப்போ வரும்? ஒன்று நடைபெறவில்லை என்னும்போது. ஸோ அப்போது நாம் ஒன்று நடைபெறவில்லை என்பதில் அதில் உள்ள அந்த பெறுவதற்கான தகுதிகள் நம்மிடத்தில் முழுமையடையவில்லை என்று அர்த்தம். ஸோ அந்த பெறக்கூடிய தகுதிகளில் மாற்றங்களை கொண்டிருக்கும் போது அது காலம் மேட்ரிக்ஸாக நம்மளுக்கு ஒர்க் பண்ணி ஸோ நம்மளுக்கு வெறுப்பை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து 4வதாக, வேலையை தள்ளி போடுதலை தவிர. ஸோ இது ஜீரோ மேட்ரிக்ஸோட ஒப்பிடுறாங்க. இப்போது ஒரு வேலையை தள்ளி போகிறதுனால அதனோட வேல்யூ 0. ஆனால் வேலை இருக்குது, வேலையோட பயன் 0. ஜீரோ மேட்ரிக்ஸும் அப்படி தான் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஆனால் அதனோட வேல்யூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால தான் வேலையை தள்ளி போடுறதில் ஜீரோ மேட்ரிக்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்து, பிறருடன் ஒப்பிடாமல் சுய வளர்ச்சி உதவுவது டயகனல் மேட்ரிக்ஸாக இருப்பதற்கு ஒப்பிடுறாங்க. டயகனல் மேட்ரிக்ஸில் ஸோ மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் A11, A22, A23 அது மட்டும்தான் ஆன்சராக இருக்கும். மற்றதெல்லாம் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ அதுபோல் ஒரு வேலையிலையும் ஸோ நம்ம மட்டுமே அங்கே வேலையை இயக்குபவர்களாக இருக்கும்போது கம்பேர் பண்ண வேண்டிய வேலை வராது. அப்போது டயகனல் மேட்ரிக்ஸாக நாம் செயல்படும் போது நமக்கான வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும். ஒப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல பழக்க வழக்கங்களை உடனே கைவிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா அது ஒரு ப்ராப்ளமான விஷயந்தான். ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் நல்ல பழக்கம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அது என்னவோ சப்போர்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ சப்போர்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் தூரம் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணிவிடுவோம்? ஸோ நம்ம ராங்காக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? யூஸ்வலான மற்ற இதில் போயிடுவோம். ஸோ அதனால் அந்த நல்ல பழக்கங்கள் நம்மளுக்கு என்ன ஆகாது? ஹேபிட் ஆகாது. ஸோ இதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை சொல்கிறாங்க. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்றது
வேல்யூ ஒன்றாக இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸு. ஆனால் அத்தனை டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கும் அது வந்து என்ன பண்ணும், சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது சப்போர்ட்டாக பண்ணாலும் அதுக்குன்னு தனி ஒர்க்கு இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நல்ல பழக்கங்களை கைவிடுதலில் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸோட ஒப்பிடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்றது நிறைய ஆப்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ ஆனால் இருந்தாலும் அதுக்குன்ட்டு ஒரு வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸாக எந்த இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்றத மட்டும் லிமிட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். மேஜராக வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸாக இல்லாமல் மைனராக ஐடென்டி மேட்ரிக்ஸாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக நல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயல்பாடுகளில் திருப்தி இல்லாமல் செய்வது. எப்போ செயல்பாடுகளில் திருப்தி இல்லாமல் இருக்கும் அப்படின்னாக்கா அந்த அவுட்புட் சம்மந்தமாக இல்லை அதனோட பெனிஃபிட்ஸ் சம்மந்தமாக ஏதோ ஒரு ரிஸ்கிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து டயகனல் மேட்ரிக்ஸாக ஒர்க் பண்ணாலும் அதை திட்டத்தை வெளியே அவுட்புட்டாக கொண்டு வர மேலே இருக்கக்கூடிய அந்த டயகனல் எலிமெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மற்ற வேல்யூஸ் இருக்கும். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டயகனல் வேல்யூஸை வச்சு அந்த ரிசல்ட்டை சொல்ல முடியாது. ஸோ டயகனலுக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த எலமெண்ட்ஸை வச்சு தான் வந்து அந்த வேல்யூஸை டிட்டர்மின் பண்ணும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகாது, திருப்தி என்பது இருக்காது. ரிசல்ட் இருக்கும், ஆனால் திருப்தி என்பது இல்லாமல் இருக்கும். அதுக்காக நம்ம வேலையை செய்யாமல் விட்டுட முடியாது. ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு, சில கெத்து உண்டு. அப்படி நம்ம செயல்பட்டு அந்த செயல்பாடுகளை வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த வேல்யூஸில் ரிசல்ட்டில் நம்ம யாருன்றதை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிற அளவுக்கு செய்யணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தூக்கம் இல்லாமல் இருப்பது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா டயகனல் எலமெண்ட்ஸ் இருக்கும். டயகனல் எலமெண்ட்ஸுக்கு கீழ்ப்பக்கம் இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸ் வந்து நான் ஜீரோவாக இருக்கும், மேல் பக்கம் ஜீரோவாக இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸாக நம்ம செய்கிற அந்த வேலைக்கு, நம்ம வாங்குற அந்த வேலைக்கு பேஸாக இருக்கிற இடத்துல அந்த வேலையை டிட்டர்மின் பண்ணுற ஸோ பிளேசஸ் வந்து இருக்கும். மேல் பக்கம் அவுட்புட்டை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட காம்னஸ், நல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக மூவ் பண்ணோம்னாக்கா சரி பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நன்றி உணர்வு இல்லாமல் இருத்தல். இதை வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ்க்கு கம்பேர் பண்ணுறாங்க. ஈக்குவல் மேட்ரிக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஸோ ரெண்டுத்துலேயும் ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஈக்குவல் மேட்ரிக்ஸுன்ற கான்செப்டே வரும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றுத்தில் மிஸ்ஸிங்னாலும் செகண்ட் ஒன் மூலமாக அதை ட்ரேஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸோ அதையும் வச்சு சில ஆப்ரேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, எலமெண்ட்ஸ் மிஸ் ஆனாலும் யூஸ் பண்ணலாம், ஆப்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸும் கொடுக்குறது வந்து நன்றி உணர்வு மட்டும்தான். நம்மளும் பயன்படலாம், கூட்டாகவும் பயன்படலாம். ஸோ அந்த நன்றி உணர்வு வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸோட ஒப்பிடுறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எதிர்மறை எண்ணங்களால் சூழப்பட்டு இருப்பது. இது வந்து டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸோட ஒப்பிடுறாங்க. எதிர்மறை எண்ணங்களில் ரெண்டு டைப்பு, ஒன்று ஆர்டரு, இன்னொன்று இன் ஆர்டரு. இப்போ ரெகுலர் மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஆர்டராக ரோஸ் வந்து காலமாகவும், காலம் வந்து ரோஸ் ஆகும் மாறிடும். ஸோ அந்த மாதிரி மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா வேல்யூ மாறாது. ஸோ அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களில் ஸோ ஆர்டரான ஒரு எதிர்மறை எண்ணமாக இருந்ததுனாக்கா நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டான ஒரு ஸ்டேபிள் கண்டிஷனில் இருப்போம். ஆனால் ஆர்டர் மாறிடுச்சு
அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூஸே மாறிடும். ஸோ ரெண்டும் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடும். அப்போது அவுட்புட்டு வந்து என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது ஒரு ஜோக்கான ஒரு இதுவாக பார்த்தேன், உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.